அவர் வந்தா லேட்டா வந்தானே, அவரை தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு யார் சொன்னா? அப்புறம் அப்படியே திருப்பிக்கிறாங்களா மேடம் காவல்துறை எங்களுக்கு வந்து? அந்த தடுத்து நிறுத்ததான் அவங்களோட வேலை. இந்த இறப்புக்கு வந்துட்டு நீங்க வந்து தமிழக அரசு ஆட்சி நடத்துறாங்க. நீங்க தானங்க அழுதுகிட்டு இருக்கீங்க போயிட்டு, நீங்க தானங்க நிவாரணம் கொடுக்குறீங்க, நீங்க தானங்க உங்க மக்கள் ஐயோ அந்த எதிர்கட்சி அந்த விஜய் இத்தனை பேரை கொண்டுட்டாருன்னு இப்பதானங்க ஓலம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விஜய் செய்தது இல்லைங்க. அங்க யாருங்க எம்எல்ஏ, யாருங்க எம்பி, யாருங்க மினிஸ்டர்? ஏடிஎம்கே டிஎம்கே உடனடியா செத்த பிறகு போறீங்க. அதுக்கு முன்னாடி உடனே போயிட்டாங்க. அதுக்கே ஒரு யார் போனா உடனே யார் போனா? சட்டமன்ற உறுப்பினர் உடனே போனாரு. ஆனா அவருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து வைக்க கூடாதா? என்னப்பா அங்க நடக்குது, எவ்வளவு கூட்டப்பா, இந்த இடத்துல நிக்க முடியுமாப்பா? 7:30 மணிக்கு நடக்குது மேடம். 7:35 40 பக்கத்துலயே ஒரு 4 காம்பவுண்ட் தள்ளி தான் அவருடைய. அதுதான் சொல்றேங்க. அவர் உடனே அந்த இடத்துக்கு போயிட்டதாவும் சொல்றாங்க. அதுவே வந்து குறையா சொல்றாங்க. உடனே இவர் எப்படி வந்தாரு? இல்லங்க, விஜய்க்கு வந்துட்டு ஓட்டு போடலங்க மக்கள். உங்களை தாங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களுக்கு தாங்க இந்த அரசு கொடுத்துருக்காங்க. நீங்க தாங்க சிஎம், நீங்க தாங்க மினிஸ்டர், நீங்க தாங்க எம்பி. அங்க எல்லாமே வந்துட்டு காங்கிரஸ் எம்பி, அங்கே வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர். அந்த கரூரில் உங்கள் மக்கள் சைக்காலஜி தெரியாதாங்க? உங்கள் மக்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வருவாங்க? அவர் ஒரு ஆக்டர். நீங்கள் வந்துட்டு ஒரு தண்ணி கொடுக்கலாமா? யார் தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொன்னால்?